மூளைக்கு மேலே ருக்குனுல் ஹிந்து, இந்தியாவின் மூளை. என்னங்க, நீங்கள் நான் தவாப் செய்ய ஆரம்பிக்கிற அந்த மூலையினுடைய பேர் என்ன? இந்தியா. ருக்குனுல் ஹிந்து ஹதீஸ்ல வர்றது இந்தியா. ஹிந்துன்னா இந்தியா, இந்தியாவின் மூலை. இந்த மூலையில தான் ஹஜருல் அஸ்வத் அப்படிங்கிற சொர்க்கத்து கல். காபாவுடைய ஒரு மூலையில பார்த்திருக்கீங்களா? வெள்ளி கலர்ல ஒரு மோல்டிங் பண்ண மாதிரி பார்த்திருக்கீங்களா? அதுக்குள்ளதான் ஹஜருல் அஸ்வதுங்கிற கல் இருக்கு. சொர்க்கத்தில் இருந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது கொண்டு வந்த கல் அதுக்குள்ளதான் பதிவாயிருக்கு. இந்த கல்லை பார்த்து பாருங்க, இந்த கல்லை போய் நம்ம முத்தம் விட்டுட்டு தான் தவாஃப் ஆரம்பிக்கணும், அது சுன்னத் இருக்குது. ஆனால் அந்த கல்லிலையும் காபாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருப்பு திரை இருக்கா இல்லையா, அதுல முழுக்க முழுக்க எதை தடை வச்சிருப்பாங்க? பூரா நறுமணம் தடை வச்சிருப்பாங்க. நம்ம எதுல இருக்கிறோம்? இப்போ நாம எதுல இருக்கிறோம்? எஹ்ராம்ல இருக்கிறோமா இல்லையா? எஹ்ராம்ல அத்தர் பூசலாமா? கூடாது. அப்ப காபத்துல்லாவை நீங்க தொட்டீங்கன்னா உங்க கையில அத்தர் ஆயிடும். ஹஜருல் அஸ்வத் கல்ல போய் முத்தலான்னு அதுலயும் அத்தர் தான் தடை வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யலாம்? முத்தணுங்கிற ஆசை இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் முத்திக்குவோம். இப்போ தவாஃப் ஆரம்பிக்கும் போது நீயத்து சொன்னமா இல்லையா? நீயத்து முடிஞ்ச உடனே பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், ரெண்டு கையையும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு இல்லையா, அந்த மூலையில கல் இருக்குன்னு சொன்னோமே, அந்த கல்லின் பக்கம் ரெண்டு கையை இப்படி நீட்டி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை ரெண்டு கையை முத்திக்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து கையை நீட்டி யார் கையை முத்தி கொண்டார்களோ அவங்க அந்த கல்லையே முத்தின மாதிரி தான். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸை நமக்கு அன்னைக்கு சொல்லலைன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலிருந்து வரக்கூடிய கோடானு கோடி ஆண்களும் பெண்களும் அந்த கல்லை போய் முத்துறதுக்கு நின்று அங்கே என்னங்க நடக்கும்? ஒரு நிமிஷத்துல எத்தனை மௌத்து விழுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷத்துல எத்தனை பேர் அங்க மௌத்தாவாங்க? நீங்க பாடுற மக்கள் எல்லாம் யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ ஹெல்த் இருக்கோ அவங்க பாக்கி உள்ளவங்களும் இதுதான் முட்டிக்கை வச்சு ஒரு இடி வாங்கினா என்ன ஆகும்? நடக்கிறது அங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பாருங்க. ஏன் இப்படி செய்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் மேல தவாஃப் செஞ்சாங்க. அப்ப தன்னுடைய கையில கைத்தடி வச்சிருந்தாங்க, கையில ஒரு கம்பு வச்சிருந்தாங்க. அந்த கம்பை ஹஜருல் அஸ்வத் கல்லில இப்படி முட்டை வச்சுட்டு அந்த கம்பை ரசூலுல்லாஹ் முத்தினாங்க. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு காட்டிய இந்த அமல் கோடானு கோடி மக்கள் இன்றைக்கு குவியக்கூடிய அந்த காபாவில் இப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய உயிர் பாதுகாப்பு புரியுதா இல்லையா? அப்ப இந்த அமல் சரி, இப்படி கையை காட்டிட்டு போறமே என்ன சொன்னாங்க? நாளைக்கு கியாமத்துடைய நாளைக்கு இந்த ஹஜருல் அஸ்வத்ங்கிற இந்த கல்லுக்கு அல்லாஹ் 2 கண்களையும் நாவையும் கொடுப்பான். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லு நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்திலே பேசி, யா அல்லாஹ், இந்த அடியார் உன்னுடைய இல்லத்தை தவாஃப் செய்ய வந்தபோது என்னை முத்தி கண்ணியப்படுத்தினார், இவருக்கு நீ சுவனத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த கல்லு நாளை சொர்க்கத்திலிருந்து வந்த கல் அல்லவா? சொர்க்கத்திலிருந்து வந்த கல் அல்லவா அந்த கல்லு? அந்த கல் நமக்காக நாளை இப்படி அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொரு சுத்து வரும்போதும் அந்த மூலை வரும்போது என்ன செய்யணும்? கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து கையை முத்தமிட்டுட்டு தவாஃப் ஸ்டார்ட் பண்ணணும். இங்க ருக்குனுல் ஹிந்திலிருந்து ஆரம்பிச்சாச்சு. ஹஜருல் அஸ்வதுடைய மூலை ருக்குனுல் ஹிந்து 2 பேரும் இருக்குதுக்கு. இந்த மூலைக்கு நேர அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பூரா நம்ம தவாஃப் சுத்துற இடம். அந்த தவாஃப் சுத்துற இடத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்டு பள்ளியாச பில்டிங்கா இருக்கும். ஃபுல் ரவுண்டுல அந்த பள்ளியாச பில்டிங்குடைய செவுத்துல பார்த்தீங்கன்னா பச்சை டியூப்லைட், இப்படி பச்சை டியூப்லைட் எரிஞ்சு விடுவோம். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர உள்ள மூலைங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அந்த பச்சை டியூப்லைட். காரணம் இங்க பக்கத்துலயும் தவாஃப் செய்வோம், மாடியிலையும் தவாஃப் செய்வாங்க, தெரியணும் இல்லையா ஹஜருல் அஸ்வத் கல் எங்க இருக்குன்னு. அதுக்காக வேண்டி அந்த அடையாளத்துக்கு பச்சை லைட் டியூப்லைட் வச்சிருக்காங்க. நீங்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தீங்க. ருக்குனுல் ஹிந்துல இருந்து ருக்குனில் இராக்கி, ருக்குனே ஷாமி, ருக்குனே யமானி, ருக்குனே ஹிந்து. இந்த இந்தியாவுடைய மூலையிலிருந்து இப்படியே வர்றீங்க. ருக்குனே இராக்கி, ஈராக் நாட்டுடைய மூலை. ருக்குனே ஷாமி, ஷாம் நாட்டுடைய மூலை. ருக்குனே யமானி,
யமன் நாட்டினுடைய மூலை. இந்த 4 மூலைகளும் 4 நாட்டை பார்த்துட்டு இருக்கு. இந்த மூலை இந்தியாவுடைய மூலை, ஏற்கனவே சொன்னோமா இல்லையா? அப்ப இந்த 3 மூலைகள் முடிச்சு இந்த 4வது மூலைக்கு இந்த ருக்குனுல் யமானுங்கிற மூலை இருக்கா இல்லையா, இங்க வந்த உடனே இந்த இடத்திலிருந்து ஹஜருல் அஸ்வத் கல்லு வரைக்கும் வர்ற இந்த பாதையில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். இந்த துஆவை திரும்ப 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 நம்ம சொன்னமா இல்லையா? அப்பதே ரப்பனா ஆத்தினா அர்த்தம் சொன்னமா இல்லையா? அதுதான் எல்லா ஹைர்களையும் அல்லாஹ்ட்ட கேட்கறது. அந்த இடத்துல 7 சுற்றுலையும் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் இந்த துவாவை தான் ஓதும். அப்ப இந்த துவா முடிச்சு நீங்க வரும்போது திரும்ப 2வது சுற்று வருவோமா இல்லையா? அங்கேயும் அதே மாதிரி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். திரும்ப நியத்து செய்யணுமா? வேண்டாம். முதல்ல நியத்து செஞ்சோம்ல, காபாவை 7 சுற்று சுற்றுறேன்னு ஃபர்ஸ்ட் சுற்றுல நியத்து வச்சோம்ல, அந்த நியத்து போதும். பாக்கி 7 சுற்றுலையும் அந்த 7 துவாக்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். அதை நாம உங்களுக்கு அந்த துவாக்களை சொல்லி தருவோம். நம்ம இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக போகிறதில்ல, எல்லா ஜமாத்தா தானே போகிறோம். கொஞ்சம் சத்தமாக சொல்லி தருவோம், நீங்கள் அதை கேட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே வந்தாலும் சரிங்களா? இப்போ இந்த 7 சுற்று முடிச்சதுக்கு முன்னாடி 7 சுற்று முடிஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யணும்? தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத். தவாஃபுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் எந்த பள்ளிக்குள்ள நீங்க போனாலும் பள்ளிக்குள்ள நுழைஞ்ச உடனே 2 ரக்காத் என்ன செய்யணும்? தஹிய்யத்துல் மஸ்ஜித், பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் தொழுக சொன்னாங்க. அப்ப கஅபத்துல்லாஹ்வுக்கு இது பொருந்தாது. ஏன்? கஅபத்துல்லாஹ்வுக்குள்ள ஒரு மூமினான ஆணோ பெண்ணோ உள்ள நுழைஞ்சாச்சுன்னா காபாவுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம் முதல்ல காபாவை என்ன செய்யணும்? 7 முறை தவாஃப் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி அந்த தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுவோம். அதுல முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா குல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல அல்ஹம்து சூராவும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழுவோம். இப்படி எங்க நின்று தொழுகிறது? இப்போ இந்த தொழுகும் போது காபாவும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹ்வை கட்டுற நேரத்தில் ஒரு கல்லு மேலே ஏறி நின்று தான் கட்டுனாங்க. ஒரு கல்லு, அந்த கல்லு அற்புதமான கல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹ்வை கட்ட அந்த கஅபா உயர இப்ராஹிம் நின்றிருந்த அந்த கல் இருக்கா இல்லையா, அது இன்னைக்கு நம்ம லிஃப்ட் பயன்படுத்துறோமே, அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை மேலே கட்ட இந்த கல் அப்படியே என்ன செய்யும்? மாஷா அல்லாஹ் அப்படியே ஹைட் ஆகும். இப்ராஹிம் இறங்க நினைக்கும் போது கல் அப்படியே என்ன செய்யும்? சுருங்கி. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதமான 2 பாதங்களும் அந்த கல்லு மேலே இவ்வளவு பள்ளத்தில் பதிஞ்சிருக்கு. அந்த இப்ராஹிம் நபியுடைய பாதம் பதிந்த கல் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதுதான் கஅபாவுக்கு முன்னாடி ஒரு தங்க கூண்டு மாதிரி பார்க்குறீங்களா இல்லையா? அது மக்காமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நின்ற இடம். அல்லாஹ் இதை குர்ஆனில் சொல்லும் போது வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, நாயகமே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடத்தை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தர்றான். அதனால நாம தவாஃபுடைய அந்த 2 ரக்காத் தொழுவும் போது இந்த மகாமி இப்ராஹிமும் கஅபத்துல்லாஹும் நம்ம நெஞ்சுக்கு முன்னாடி வர்ற மாதிரி நின்று என்ன செய்யணும்? தொழுவோம். அப்ப ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா இடம் இருக்குது. அது நீங்க தவாஃப் செய்யற இடத்துல தொழக்கூடாது. தவாஃப் செய்கிற இடத்துல நீங்கள் சுஜூதுக்கு போனால் நடந்து வரவங்க என்ன செஞ்சுருவாங்க? கழுத்திலேயே ஏறி மிதிச்சிருவாங்க. அதனால பின்னாடி சைடு நீங்கள் அங்கே தவாஃபை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி தொழுதுட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்குள்ள போய் தொழுது முடிச்ச உடனே துவா செஞ்சுட்டு அங்கேருந்து அப்படியே வலது பக்கமாக போய் ஜம்சம் கிணறு இருந்த இடத்துல இப்போ அந்த ஜம்சம் கேன் வச்சிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கேன் இருக்குது. அந்த இடத்துல போய் கொஞ்சம் ஜம்சம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாம 2 ரக்காத் நம்ம தொழுகிறத பற்றி அந்த மக்காம் இப்ராஹிம் கஅபாவும் நமக்கு எய்தாப்பில் இருக்கிற மாதிரி 2 தொழுது முடிச்சோடனே ஜம்சம் கிணறு இருந்த இடத்துல, இப்போ ஜம்சம் கிணறு இருந்த இடத்துல இதே மாதிரி கல் போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? முதல்ல என்னென்னா அந்த இடத்துல கிணறு மாதிரியே படி போட்டு நாம் போய் இறங்கி வாளியில் தண்ணியெல்லாம் அள்ளி குடிக்கிற மாதிரி முதல்ல செட்டப் இருந்துச்சு. இப்போ தவாஃப் செய்கிறதுக்கு இடம் ஹாஜிகள் அதிகமாயிட்டாங்களா இல்லையா? அதனால அந்த இடம் எல்லாமே தவாஃப் செய்கிற இடமாக ஜம்சம் கிணத்துக்கு மேலேயே இதை போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு இப்போ அதுக்கு மேலே தான் நம்ம தவாஃப் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஜம்சம் தண்ணி கேனில் வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஜம்சம் குடிச்சிட்டு
அல்ஹம்துலில்லாஹ் ஷஃபா மலைக்கு போகிறோம். ஷஃபா மலையில் போய் அதே மாதிரி காபாவை தெரிகிற மாதிரி திருப்பி நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு காபத்துல்லாவை பார்த்து தக்பீர் சொன்னதுக்கு பின்னாடி அந்த ஷஃபா மலையில் ஓத வேண்டிய இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவ்வஃப பிஹிமா வமன் தத்தவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் அப்படிங்கிற இந்த ஆயத்தை அங்கே ஓதிட்டு அங்கேயும் அல்லாஹும்ம இன்னி உரீது சஅய பைன ஸஃபா வல் மர்வா சபஅத அஸ்வாத்தின் லிவஜ்ஹிகல் கரீம் ஃபயஸ்ருஹு லி வ தகப்பல்ஹு மின்னி. யா அல்லாஹ், உன்னுடைய ஸஃபா மர்வா என்கிற 2 மலைகளுக்கு மத்தியில் 7 முறைகள் சஅய் செய்ய நான் நியத்து செய்கிறேன். அதை எனக்கு லேசாக்கி தந்து என்னிடமிருந்து கபூல் செய்வாயாகன்னு அங்கேயிருந்து சஅய் ஆரம்பிக்கணும். ஸஃபாவிலிருந்து மர்வா போனால் 1, மர்வாவிலிருந்து திரும்ப ஸஃபா வந்தால் 2, திரும்ப ஸஃபாவிலிருந்து மர்வா போகிறது 3, மர்வாவிலிருந்து ஸஃபா வர்றது 4. இப்படி ஸஃபாவில் ஆரம்பித்து 7வது எங்கே முடிவுன்னு கேட்டிங்கன்னா மர்வா மலையில். மர்வா மலையில் 7 சுற்றுக்கள் முடித்ததற்கு பின்பு அங்கே நின்று துவா செஞ்சதற்கு பின்னாடி நாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் இங்கே வந்துடுவோம், ரூமுக்கு வந்துடுவோம். பெண்கள் எல்லாம் ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த சாயை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா மர்வா மலையிலேயே சில விவரம் இல்லாத பெண்கள் என்ன செய்வாங்க, அங்கேயே நின்றுக்கிட்டு மக்கனாவை தூக்கிட்டு பள்ளிக்குள்ளேயே முடியை கட் பண்ணுவாங்க. ஒருபோதும் செய்யக்கூடாது, ஒருபோதும். அது இந்த மேலை நாட்டு பெண்கள் எல்லாம் இந்த சேட்டை அங்கே செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கேயும் முடி வெட்டலாம் போல இருக்குன்னு யாரும் என்ன செய்யக்கூடாது. இல்லை, அங்கே பெண்களும் கத்திரியோடு நிற்பாங்க. உங்களுக்கு முடி கட் பண்ணி விடுறதுக்கு நீட்டிடக்கூடாது. நீட்டுனா 10 ரியால் 20 ரியால் அப்படி அந்த முடி வெட்டி விட்டுருக்காங்க, பணம் கேட்டு நிற்பாங்க. அதனால அந்த விளையாட்டுக்கே போகக்கூடாது. நீங்கள் சகை முடிச்ச உடனே இன்ஷா அல்லாஹ் எல்லா பெண்களும் ரூமுக்கு போயிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஹாஜிமா இருப்பாங்கல்ல, உங்கள் முடியை அவங்கள்ட்ட வெட்ட சொல்லணும். அவங்க முடியை நீங்கள் வெட்டி விடணும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் முடியை வெட்டுறது தானே. அப்போ நாங்கள் ஆண்கள் எல்லாம் என்ன செய்வோம், ஹரம்லேருந்து வெளியே வந்த உடனே நீங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் ஆண்கள் எல்லாம் மொட்டை போட்டதுக்கு முன்னாடி நாங்கள் ரூமுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் ரூமில் போய் முடி வெட்டிட்டீங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த இஹ்ராமுடைய ஆடைகள் எல்லாம் களைஞ்சிட்டு நீங்கள் தலைக்கு எண்ணெய் போடுறது, குளிக்கிறது, சோப்பு போடுறது, இதெல்லாம் இப்போ செஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த அமலோட நம்ம உம்ராவுடைய அமல் என்னாச்சு, முடிச்சாச்சு. இது நம்ம போன அன்னைக்கு செய்கிறோம் உம்ரா. இது நமக்கு கடமையான உம்ராவை செஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம போய் மறுநாள் வந்து நான் டயர்டாக இருக்குங்க எல்லாத்துக்கும்